இட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லெக் பீஸை வச்சு சிக்கன் தொக்கு செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போது நம்ம சிக்கனோட மசாலா கலரி வைக்க போகிறோம். நான் லெக் பீஸு தான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, 450 கிராம் அது லெக் பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நான் 1/4 டீஸ்பூனும் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். சரிங்களா, இப்போ என்ன செய்கிறேன்னா, கொஞ்சம் போல் மிளகாத்தூள், 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுங்க. இப்போ 2 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுங்க. 2 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுங்க. மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்னா, நல்ல கெட்டியான தயிர் 1 டீஸ்பூனு போட்டுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் கூட போட்டுங்க. வெயிட்டுக்கு ஒரு 50 கிராம் விட்ட வரும். இப்போ தேவையான சால்ட்டு, சரிங்களா, சால்ட்டு போட்டுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் போல் மல்லித்தூள் போட்டுங்க, கொஞ்சம் போல் புதினா இலை போட்டுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். 10 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. தண்ணி விடாமல் பிசைங்க, அப்போ தான் அந்த மசாலா சேரும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்குறோம், அதனால் நமக்கு தேவைப்படாது. மெயினாக நீங்கள் புதினா சேர்த்துக்கணும். புதினா போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. சரிங்களா, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். சரிங்களா, லெக் பீஸில் இந்த மாதிரி மசாலா இருக்கணும். நல்லா ஊறட்டும். சரிங்களா, 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், கெட்டியாகவே இருக்கட்டும். தண்ணி ஊற்ற வேண்டாம். 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ என்ன செய்கிறோம்னா, நான் 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், 2 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன், தாளிப்பு ஜாமான், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, சின்ன சின்னதாக இருக்குது, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, இதில் பெப்பரு, ஜீரகத்தூள் இருக்குது, பார்த்தோம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ தாளிப்பு போவோம். 10 நிமிஷம் ஆகிட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் ஊற்றிங்க, போதும். இப்போ ஆயில் சூடாக இருக்கும். இப்போ பட்டை, கிராம்பு, சோம்பை இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ என்ன செய்கிறோம்னா, இதோட வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சா நல்லா இது மாதிரி பொடுசாக கட் பண்ணிங்க. சரிங்களா, நல்லா வேக விடுங்க. நல்லா கிளாஸ் பக்குவத்துக்கு வரட்டும், வெந்து வரட்டும். வெங்காயம் வேகாமல் தக்காளியை போட்டுறாதீங்க, நல்லா வேகணும். அப்போ தான் அந்த தொக்கு நல்லா இதாக கிடைக்கும். வாரம் நல்லா வேகட்டும். இந்த டைம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா வேகட்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் தொக்கு. ஆனால் அங்கே மசாலா ஊறுது பார்த்தீங்களா,
ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறுது. 15 நிமிஷமாக அது மசாலாவில் ஊறிக்கிட்டு இருக்கு. நல்லா ஓரளவு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சரிங்களா? தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வேகணும். சரிங்களா? இந்த அளவுக்கு அப்படியே கிளாஸ் பக்குவத்தில் இருக்கணும். இப்போ என்ன செய்கிறேன்னா 4 பச்சை மிளகா 2 வெட்டி வச்சுக்கிறேன். தக்காளியை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா வேகட்டும். நல்லா கலரிடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். சரிங்களா? நல்லா வேகட்டும். நல்லா வரட்டும். 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போயிடும். அதில் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போது நல்லா இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா தக்காளியும் நல்லா வந்துருச்சு. உப்பு இது போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம சிக்கனோட உப்பு சேர்த்துருக்குறோம். சரிங்களா? தக்காளியை போட்டதும் மறந்த மாதிரி உப்பை போட்டுறாதீங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த மசாலாவை இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா? சிக்கனை இதோட சேர்த்துட்டு இதில் இருக்கிற அந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலேயே ஊற்றிடுங்க. சரிங்களா? இதில் உள்ள மசாலாவை இதிலே அப்படியே தண்ணி ஊற்றி இதிலே ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா பரட்டி விடுங்க. சரிங்களா? அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியே போதும். நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ என்ன செய்றீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுறாங்க. என்ன செய்கிறோம், லைட்டாக ஒரு கொதி வர முடிய நம்ம ஒரு மூடியை போடுறேன். சரிங்களா? மூடியை போட்டுங்க. லைட்டாக ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ என்ன செய்கிறோம், ஒரு மூடியை போடுங்க. நல்லா கொதி வருது, பார்ப்போம். நல்லா கொதிக்கட்டும். சரிங்களா? ஒரு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு. நல்லா இந்த கிரேவியாக வரணும். சரிங்களா? அப்படியே இருக்கட்டும். நல்லா வேகட்டும். எப்படி இருக்கிறங்க கலரு? நான் அந்த மாதிரி சிக்கனில் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி நீங்கள் கோடு போட்டு எடுத்துங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்போ நல்லா புரட்டி விட்டுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சரிங்களா? நம்ம மசாலா போட்ட உப்பு தான். நீங்கள் உங்களுக்கு உப்பு வேணுமுன்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நான் கல் உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். நீங்களும் சேர்த்துங்க, பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டோம்னா கல் உப்பு அதான் நல்லா கரை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, நான் இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ என்னென்னா கொஞ்சம் போல் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். என்ன செய்கிறோம், நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஒரு சிக்கன் தொக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்னா, போதும், நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? சிக்கனு நல்லா வெந்துடுச்சு. மேலே மல்லித்தலையை லைட்டாக தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நான் கொஞ்சம் போல் மல்லித்தூள் எடுத்து தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி இருக்கு பார்த்தீங்களா? தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.